கைப்புள்ள ஆர் ஸ்னேக் பாபு? கைப்புள்ள கூட யாருமே நிற்க முடியாது. அப்படியா? சூனாபானா, சங்கி மங்கி ரெடிமேட். ஏன் சார் அவ்வளோ ஃபேவரட்? நாய் சேகர். சரி, உங்க ஃபேவரட் எது நீங்க சொல்லுங்க சார். எனக்கும் வந்து இது கைப்புள்ள தான். கைப்புள்ள வந்து ஒரு அல்டிமேட். அது அந்த அது பக்கத்துல யாரும் வர முடியாது. ஏதாவது கத்துக்கிட்டீங்க ஃப்ரம் ஹிம்னா என்ன சொல்லுவீங்க வடிவேல் கிட்ட இருந்து? Very, very dedicated, doesn't say no, and he's always improvising. சுந்தர் சி சார் கிட்ட இருந்து கால் வந்தாலே பிக்னிக் போற மாதிரி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? He told me the film, told me the script for about 15 or 20 minutes. 15 to 20 minutesல எப்படி மெஸ்மரைசிங் பண்ணி ஓகே சொல்ல வச்சீங்க? No, it's always like ஓகே that. சொல்ல வச்சவரா? It's always like that. இல்ல, அது அந்த 15 to 20 minutes இல்ல, கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 4-5 வருஷமா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு படம் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணணும், எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணணும், எதை கம்மி பண்ணணுங்கிறலாம் தெரியும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அதே நேரத்தில் வெளிப்படங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரம் இருக்காது. நீங்க சுந்தர் சி சார் படங்களை வந்து அவர் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? I think winner. இன்னும் டைட்டில் சக்ஸஸ், படத்தோட ரிசல்ட் சக்ஸஸ். Yeah. ஆனால் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதுவே தனியாக படம் பண்ணலாம். வடிவேல் மைண்ட்ல வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களா சார்? இல்ல அதுக்கப்புறம் அது அப்படியே ஓகே? இல்லை, அது ஒரு லாங் ஸ்டோரிங்க. அது கிட்டத்தட்ட அப்போ தலைநகரம் முடிச்சோன்னா அடுத்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆமாம். ஆனால் அப்போ வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து சரியாக செட் ஆகலை. ஒன்று இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இவரை எத்தனை டைம் பார்த்தாலும் அந்த கிரேஸ் அப்படிங்கிறது எனக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். 90s என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் சுந்தர் சி அவர்கள். பெரும் வணக்கங்கள் சார். தென் வந்து கெத்ரின் தெரசா, எனக்கு இவங்களுடைய ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் இன்னைக்கு இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 2 பேருக்கும் பெரும் வணக்கங்கள். சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி 2 பேரையும் பார்க்குறதுக்கு. முக்கியமாக வந்து மதகத ராஜா வந்து ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் சுந்தர் சி சாரை வந்து சந்திக்கிறது வந்து பெரும் மகிழ்ச்சி தான். இதை வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கறனாலலாம் சொல்லலை. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு டேரக்டர். ஆக்சுவலி வீட்டில் வந்து சுந்தர் சி படங்கள்னா அம்மா வந்து கூட்டு போவாங்க, அப்பா கூட்டு போவாங்க, அந்த ஹாப்பினஸ் ஃபேமிலி. இன்னும் கூட நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சுந்தர் சி மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு வீட்டில் சொன்னாலும் நான். ஸோ அதான் எப்படி சார் இருக்கு ஒரு பெரும் வெற்றிக்கு அப்புறம் இப்போ அடுத்த படம் அதுவே வந்து ஒரு பெரும் ஒரு இதில் உங்களுக்கு இதுக்கு இடையில மூக்குத்தி அம்மன் பட பூஜை நடந்திருக்கு. எப்படி சார் இருக்கு? ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வருஷம். ஏன்னா வருஷம் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான படங்களில் ஒன்று மதகத ராஜா. ஒரு பெரிய ஒரு இழுபறிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய காம்படிஷனில் நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன். அந்த படம் வந்து பெரிய ஜெயிக்குங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து 13 வருஷமாக வந்து எனக்கு இருந்துச்சு. ஒரு பெரும் முயற்சிக்கு அப்புறம் வந்து அதை ரிலீஸ் பண்ணோம். என்னோடய நம்பிக்கை வீண் போகலை. ஏன்னா மக்கள், நான் தெய்வம்னு சொல்லுவேன், என்னோட தெய்வங்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சி ரசித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. இத்தனைக்கும் பொங்கலில் ஒரு பெரிய காம்படிஷன் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கேங்கஸ் ரிலீஸ் இந்த வருஷம். அது வந்து இன்னொரு டபுள் பொனான்சா மாதிரி. ஏன்னா அதில் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து நானும் அன்பு அண்ணன் வடிவேல் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கூட கேத்ரின்னு செகண்ட் டைம் இல்லையா? தேர்டு. ஆமாம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா சந்தோஷமான ஒரு படம். சம்மர் ஹாலிடேஸில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சம்மர் ஸ்பெஷலாக அந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது வந்து ஹேட்ரிக் வெற்றின்னு சொல்லலாம் தேர்ட் டைம் அப்படிங்கிறப்ப. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சாரோடைய டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு எல்லாருமே எப்போவுமே சுந்தர் சி சார் கிட்டேருந்து கால் வந்தாலே பிக்னிக் போகிற மாதிரி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? I was very happy when Sir called me to do this film. He told me the film, told me the script for about 15 or 20 minutes. Okay. I understand him, I trust him. He just said, listen, it will be a good role for you. Are you interested to do it? These are the dates. I said, yeah, definitely. And so, I was still figuring things out every day. Sir also likes to do that. And it was total fun working with him. 15 to 20 minutesல எப்படி மெஸ்மரைசிங் பண்ணி ஓகே சொல்ல வச்சீங்க? No, it's always like that. சொல்ல வச்சவரா? It's always like that. இல்ல, அது அந்த 15 to 20 minutes இல்ல, கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 4-5 வருஷமா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. The confidence she have on me. Yeah, that's what I said. The understanding and trust. So I know. He said it's going to be good. So just come along. I said yeah.
நைஸ் சார். இப்போ கொஞ்ச நாளாவே தொடர்ந்து உங்களுடைய படங்கள்ல வந்து அவனி சினிமாக்ஸ் பிரைவேட் லிமிடெட், குஷ்பு, பெருமையுடன் வழங்கும் பார்க்குறப்பயே நல்லா இருக்கு சார். ஸோ அந்த ஓன் ப்ரொடக்ஷன் அது வந்து அதுவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? மெயினாக தான் இப்போ வந்து நீங்கள் அவனி கூட பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா ஆ, திரு ஏசி சண்முகம் சார் அண்ட் ஏசி சரண்குமார் சார் அவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க என் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை நம்பிக்கை. நம்பிக்கை அது கூட பார்த்தீங்கன்னா அவனி சினிமாக்ஸ் பென்ஸும் பார்த்தீங்கன்னா அது என் பேனர் மாதிரி தான். ஓகே. ஏன்னா அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன் அந்த மாதிரி தான் நான். அதே மாதிரி அவனி சினிமாக்ஸ் எங்கள் பேனர். இது பண்ணும்போது ஒரு சுதந்திரம் இருக்குது. ஓகே. ஏன்னா முழுக்க முழுக்க என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக படுறேன் ஒரு சினிமாவை. ஏன்னா வெளிப்படங்கள் பண்ணும்போது வியாபார நிர்பந்தங்கள்லாம் நிறையா வரும். ஒரு ஆர்டிஸ்டோட மார்க்கெட் வேல்யூ இவங்கள போடலாம் அவங்கள போடலாம் இது இப்படி பண்ணலாம் இல்லை சில சமயம் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ எனக்கு தெரியும். ஒரு படம் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணணும், எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணணும், எதை கம்மி பண்ணணுங்கிறலாம் தெரியும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அதே நேரத்தில் வெளிப்படங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரம் இருக்காது. எதுக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா சார், இவங்க இந்த ஆர்டிஸ்ட் வேணுமாலாம் கேட்கும்போது அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் டு டூ மை ஓன் மூவிஸ். ஓகே. அது ஆக்சுவலி அதனால தான் உங்களுடைய கேங் எல்லா படத்துலயும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷமா உங்க கூட உங்க படங்கள்ல பாக்குற முகங்கள் அதிகம் இல்ல. அவங்களுடைய லைஃபை நீங்க பாக்குறது அதுல வேற ஒரு ஆமாம், அது ஒரு யூனிட்னு ஒரு நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவங்களோட பொறுப்பு நமக்கு வந்துடுது. அந்த யூனிட்டுக்கு மட்டும் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருக்கீங்களா? நான் எதுலையுமே இல்லை. எதுவுமே கிடையாது. ஓகே, நைஸ். உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா சுந்தர் சி சாரும் இருக்காங்க, வடிவேல் சாரும் இருக்காங்க. 2 பேருமே வந்து வேற லெவல்ல அந்த நடிப்பை கொடுக்கிற பர்சன். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எப்படி இருந்தது? It was good for the most part. The first time that I'm working with Vadivel sir, I really think it was fantastic just watching him as an artist. And he's just somebody who makes people feel really comfortable. We got really friendly and he makes me laugh a lot. We listen to a lot of songs together. ஓ, And I think what I really like the most about Vadivel sir in this film is the number of get-ups that he's changed. I think it's going to be very, very interesting for the audience to see him in so many get-ups. ஓகே. எத்தனை கெட்டப்ஸ் சார்? நிறையா. அப்படியா சார்? ஏன்னா எதுவுமே nice வந்து get-ups. ஒரு திணிக்கப்பட்டதில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதையோட ஃப்ளோக்குள்ளாக ஸ்கிரிப்டோட சூப்பராக வந்திருக்கு. அவரோட கெட்டப் மாதிரி வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் மாறும், பெரிய ரேஞ்சில் வரும். ஒவ்வொன்றுக்கான தனித்தனி மேனரிசம், வாய்ஸ் மாடுலேஷன், அந்த கெட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹியூமராக வந்திருக்கு. ஓகே. நீங்க வந்து இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கீங்க, என்னுடைய படங்கள்ல வடிவேலுக்கு வந்து நான் திணிச்சே இருக்க மாட்டேன், அந்த ஸ்கிரிப்டே வந்து அந்த கதை ஓட்டத்தோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வடிவேல் மைண்ட்ல வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களா சார்? இல்லை அதுக்கப்புறம் அது அப்படியே ஓகே இல்லை, அது ஒரு லாங் ஸ்டோரிங்க. அது கிட்டத்தட்ட அப்போ தலைநகரம் முடிச்சோன்னா அடுத்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆமாம். சார்? ஆனால் அப்போ வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் அதை அப்படியே அதை ட்ராப் பண்ணோம். இது நடந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆஃப் த மூன் எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை ஞாபகம் விட்டேன். போன வருஷம் அரண்மனை முடிச்சதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்தபோது என்ன மாதிரி பண்ணலாம் எனக்கு அந்த முதல்ல யோசிச்ச அந்த நாட் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் கேங்கர்ஸ். அது 2006 டைமா சார்? ஆமா. ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி சார் அப்படியே வந்து இல்லை, அது ஆக்சுவலாக வந்து மனோன்ட்டு அவரோட கதை, ஒரிஜினல் கதை அது. ஓகே. அதோட அப்புறம் 20 வருஷம் ஆனோன்னா அதோட அந்த 2006 பீரியடில் இருந்த கதை. பட் அதோட நாட்டை மட்டும் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வேறு ஸ்கிரிப்ட் பண்ணோம். ஓகே. நீங்க சுந்தர் சி சார் படங்களை வந்து அவர் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா மேம்? I think Winner நைஸ். and another film with Vadivel. London. லண்டன். நைஸ். அது நான் நினைப்பேன் சார், வின்னர் படம் அவ்வளோ வின்னர் ஆகும்னு நினைச்சேன். அந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருப்பீங்களான்னு நான் நினைப்பேன். அது அப்படியா சார்? ஏன்னா அந்த படம் வின்னர் அப்படிங்கிற அந்த டைட்டிலே ஒரு சக்சஸ்ல வின்னர்னு டைட்டில் சக்ஸஸ், படத்தோட ரிசல்ட் சக்ஸஸ். Yeah. ஆனால் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதுவே தனியாக படம் பண்ணலாம். அப்படியா? அது ஒரு ஏன் தனி சார் அவ்வளோ? இல்லை, அப்போ சில பிரச்சனைலாம் உண்டாச்சு. ஹீரோயின் வேற மாறி இல்லை, அது நிறைய லாங் ப்ராசஸ் ஆச்சு. அது படம் ஆரம்பிச்சு நடுவில் ஒரு 1 இயர் பிரேக் ஆகி அது தனி கதை.
அது கேங்கர்ஸ் கதையோட வர வேண்டாம் அப்போ. ஓகே. அத படமா எடுக்கிறப்ப மேபி ஆமா. தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து நிறைய மூவி போஸ்டர்லாம் பார்க்குறப்போ வந்து ஆக்ட்ரஸ், ஆக்டர் அவங்களுடைய ஃபேஸஸ் போட்டு இருக்கும். இல்லாட்டினா பெரிய டைரக்டர் யாராவது இருந்தா இருக்கும். ஆனா உங்களுடைய மூவிஸ் பார்க்குறப்ப தான் அந்த பின்னாடி இருக்கு பாருங்களேன். எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அந்த படத்துல முக்கியமா நடிச்சிருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அது அந்த ஐடியா நீங்க தான் எப்பொழுதும் குடுப்பீங்களா? கண்டிப்பா நீங்க தான் குடுப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல அது வந்து சுந்தர் சி படங்கள்னாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி கிரியேட் ஆயிருமா? இல்ல நெறையா படத்துல வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது சும்மா 2டே முகத்த பேக் டு பேக் பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும். இன்னொன்னு கதையில ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். ஒரு சின்ன கேரக்டரா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, கதையில ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா இருப்பாங்க. ஒரு கதையில முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டுக்கோ, ஒரு சம்பவத்துக்கோ காரணமா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து போஸ்ட்லயும் வந்தா நல்லா தானே நல்லா இருக்கும். இருக்கும். ஓகே. இத கேட்கலாமான்னு எனக்கு தெரியல சார். ஓகே. சப்போஸ் தாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வடிவேல் பத்தி பேசவே வேண்டான்னு இருந்தாரு. 2 பேரும் படம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோனே நான் வந்து ரொம்ப ஷாக்கானேன். அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இப்ப ரிசல்ட் இது ரிலீஸ் வரைக்கும் வந்ததே வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதுல 2 பேரும் ப்ரமோஷன்ல ஒண்ணா உட்கார்ந்து வேற பேசியிருக்கீங்க. எப்படி சார் இதெல்லாம் பாசிபிள்? அது யாரால இதெல்லாம் நடந்தது? எப்படி? யாரால நடக்கணும்? எங்க 2 பேத்தால தான். கரெக்ட். எப்பொழுதுமே அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட 2 பேர் பேசினாலே பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் சில சமயம் அப்படியே ஒரு கேப் விழுகிறது தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கூட பிறந்த கூட பொறப்பாவே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு கேப் விழுந்துரும். அதுக்கு காரணமே இருக்காது. திடீர்னு நீங்க வெளியூர் போக வேண்டியதா இருக்கும். அந்த மாரி. இதுக்கு பெரிய ரீசன் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு கேப் விழுந்துச்சு. மறுபடியும் 2 பேரும் படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணணும். தட்ஸ் ஆல். இது வந்து முதல்ல இப்போ யோசிக்கிறோம். இப்போ ஏன்னா முதல்லயே பண்ணியிருக்கலாமோ இத்தனை வருஷத்துல அப்படின்னு கூட தோணும். ரொம்ப பட் எது நடந்தாலும் நன்மைக்கே அவ்வளோதான். நன்மைக்கே. எஸ் கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சேரும்போது வந்து அதுக்கான ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எங்களோட பொறுப்பும் அதிகம். ஸோ அதுக்கான நாங்க கொடுத்துருக்கிற உழைப்பும் அதிகம். ஓகே. ஒரு நல்ல படைப்பா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது 24ஆம் தேதி தெரியும். ஓகே சார். மேம் 2 ஃபேவரட் இருக்காங்க. வடிவேல் சாரும் இருக்காங்க, சுந்தர் சி சாரும் இருக்காங்க. ஸோ உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் இந்த மூவில யாரு? கேங்கர்ஸ்ல. You're asking me to choose ஆமா. between Yes. Sundar sir and Vadivel sir. I'd say Vadivel sir. ஓகே நைஸ். ஜென்யூன் ஆன்சர். ஒய்? ஏ. I mean, I just find him very, very interesting. It's really cool how he changes his body language and even the voice. Like when he came in the ladies' get-up, like a party, he was talking like a woman. I found that to be really, really interesting. So, yeah. லேர்னிங் ஏதாவது கத்துக்கிட்டீங்க ஃப்ரம் ஹிம்னா என்ன சொல்லுவீங்க வடிவேல் கிட்ட இருந்து? Very, very dedicated. Doesn't say no, and he's always improvising. I think he's an actor through and through this. There is so much to learn from him. ஓகே ஃபைன். சார் ஆக்சுவலி ஒரு படம் எடுத்து கரெக்டாக அதை வந்து எக்ஸாம் டைம்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா பேப்பரை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் சுந்தர் சி கரெக்டாக அந்த டைம் பீரியட் வச்சிருப்பாரு. அதுக்குள்ளாட்டி வந்து படம் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் அண்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிசல்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதுக்கு இடையில மூக்குத்தி அம்மன் 2வும் வந்து பிளான் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு பெரிய பேனரில் வருது. அதுக்கான விழாவே வந்து அவ்வளோ பட்ஜெட்டில் பெருசாக நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவராக வந்து சுந்தர் சி வந்து அவரை நினைக்கிறாரு? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட திறமைசாலிகள் நிறைய பேர் சினிமாவில் இருக்காங்க. அதீத திறமைசாலிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் அவங்களால அவங்களுக்கு கிடைக்காத ஒரு இடம் வந்து எனக்கு வந்து ஆண்டவனாலையும் மக்களாலையும் கிடைச்சிருக்குன்னா அது வந்து மேபி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் நாங்கள் வெளியில் நினைக்கிறேன். பேசிட்டு இருந்தோம் சார். ஆக்சுவலி அந்த டைம்லேருந்து இப்போ இருக்கிற டேரக்டர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் வந்து விலகி இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ மணிரத்னமும் சுந்தர் சியும் மட்டும்தான் இன்னும் வந்து சினிமாவில் டச் அவுட் வந்து அவங்க படங்கள் கொடுத்துட்டு இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய உழைப்புக்கான பெரிய இதுவாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? இல்லை உங்கள் கேள்வியிலேயே பதில் உழைப்பு தான். உழைப்பு. உழைப்பு, அந்த பயம் டுவர்ட்ஸ் மை ஜாப். பயம் இருக்குமா சார்? எந்த மாதிரியான பயம் சார்? ரொம்ப இப்போ பாருங்க அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது இல்லை, பக்குன்னு இப்போல்லாம் என்னோட பிளட் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பயம் டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் ஒரு கதை எடுக்கிறோம், அந்த கதை ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி அந்த கதையை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் போடுறோம், ஷூட் பண்ணுறோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த படம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எதை நோக்கி? ஆடியன்ஸோட வரவேற்பை நோக்கி. ஆடியன்ஸுக்கு அது பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு பரிட்சை எழுதிட்டு காத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு டென்ஷனாக இருப்பானோ அதை விட 10 மடங்கு அதிகமாக டென்ஷனோட தான் உட்காந்துருப்பான். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட வெற்றி தோல்வி அவனோட குடும்பத்துக்கும் அவங்க இருக்கிற சர்க்கிளுக்கு தான் தெரியும். நம்மளோட வெற்றி தோல்வி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே தெரியும். ஸோ அது வந்து அது ஒரு பயங்கர டென்ஷனான ஒரு விஷயம்.
ஸோ அந்த 24th படம் ரிலீஸ் ஆகி மக்களுக்கு அதை பிடிச்சி படம் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்குற வரைக்கும் அந்த பதட்டம், பயம் ரெண்டு இருந்துட்டு தான் இருக்கும். சார் நான் இப்போ வந்து டிசார்டன்ட் வந்து வச்சிருக்கேன். வடிவேல் சார் நடித்த படங்கள் பேர் இருக்காது, ஆனால் கேரக்டர் பேர் இருக்கும். அது நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு எது நான் ரொம்ப வந்து வீக்காச்ச ஞாபக சக்தி. இல்லை இது கொஞ்சம் ஃபேமஸான இதுதான் நான் வச்சிருக்கேன் சார். அதில் எது உங்களோடதுன்னு சொல்லுங்கள். டிசார்டன்ட் ஓகே. நாய்சேகர் ஆர் தீப்பொறி திருமுகம்? நாய்சேகர். ஓகே. நாய்சேகர் ஆர் வண்டு முருகன்? நாய்சேகர். நாய்சேகர் ஆர் நேசமணி? நாய்சேகர். நாய்சேகர் ஆர் ஸ்டைல் பாண்டி? நாய்சேகர். நாய்சேகர் என்கவுண்டர் ஏகாம்பரம்? நாய்சேகர். வா, நாய்சேகர் கைப்புள்ள. கைப்புள்ள. ஏன் இங்க மட்டும் சேஞ்ச் ஆச்சு? அதான் எங்கள் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். எஸ், அது செம்ம ஹிட் இல்ல, மாஸ் ஹிட் இல்ல. ஓகே. கைப்புள்ள ஆர் ஸ்னேக் பாபு? கைப்புள்ள. கைப்புள்ள கூட யாருமே நிற்க முடியாது. அப்படியா? சூனாபானா? சங்கி மங்கி வெடிமுத்து? ஏன் சார் அவ்வளோ ஃபேவரேட் நாய்சேகர்? சரி, உங்க ஃபேவரட் எது நீங்க சொல்லுங்க. சார் எனக்கும் வந்து இது கைப்புள்ள. கைப்புள்ள தான். கைப்புள்ள வந்து ஒரு அல்டிமேட். அது அந்த அது பக்கத்துல யாரும் வர முடியாது, என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்போ அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு இருக்கா? வடிவேல் சார் அப்படிதான் எடுத்திருக்கோம். சிங்காரம் பாருங்களேன். சிங்காரம் நல்லா இருக்கு சார். எங்க இருந்து சார் அதை வந்து செலக்ட் பண்ணி? அவர் ஆக்சுவலா வந்து நான் வேற ஒரு அப்போ சும்மா விளையாட்டா வந்து ஒரு லைன் ரெடி பண்ணேன். வடிவேலனை வச்சுட்டு சிரிப்பு திருநா சிங்காரவேலன்ட்டு. ஸோ அது வந்து அப்போ பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த சிங்காரவேலேருந்து அவர் அந்த சிங்காரம் மட்டும் எடுத்துக்கிட்டு பிடி மாஸ்டர் சிங்காரம்னு வச்சுட்டு. ஓகே, பிடி மாஸ்டரே இட்ஸ் வெரி. ஆமாம் மேம், நீங்க வந்து இந்த ஸ்பாட்ல நடந்த உங்களுடைய மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லணும்னா எது சொல்லுவீங்க சார் கூட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த 3 படத்துல என்னுடைய ஃபேவரேட் வந்து இதுதான் நீங்க சொன்னாலும் ஐ எம் ஓகே. Lots of good memories. Okay. I mean, you're talking about 3 films, Yes. so yes, lots of nice times, good memories, different co-stars, எஸ். so different energies on set. Over here on this set, I think if there's something that I cannot forget, it would be shooting the song Kuppan. ஓகே. That's number 1. That was intense and interesting for me. Number 2 would be Vadivel sir getting into a river in Tenkasi, you know, in the heat for half a day. ஓகே. Just seeing him do that, I mean, it wasn't actually necessary. He could have just said, you know, no, it's too hot, I don't want to. But when Sundar sir said, you know, it'll be good for the scene if you get in, he said, yeah, okay. And he got in. It was really difficult for him, but he did it. So I was saying, right, he's a really good artist. He's very sincere to his job. That showed it. I think that kind of stayed with me. I remember that. ஓ நைஸ். ஆக்சுவலி இவங்க தான் வடிவேலை ரொம்ப ரசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வடிவேல் சார் உடைய அந்த ஃபுல் இதுவுமே அந்த எனர்ஜி வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சார் உங்களுடைய ஃபேவரேட் வந்து அதாவது சாமி கடவுள் யாரு சார்? ஏன்னா அரண்மனையிலேருந்து நிறைய பெண் தெய்வங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ மூக்குத்தி அம்மன் 2 வேற. ஸோ உங்களுடைய இது ஃபேவரேட்? நான் பயங்கர முருக பக்தர். வா. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் எனக்கு ரொம்ப முருக பக்தர். அதனால் எல்லாருக்கும் தெரியும். பயங்கரமாக கும்பிடுவேன். பழனி ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் அப்பாவோட பூர்வீகம் பழனி. ஓகே. ஸோ அதனால் பழனி முருகன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓ நைஸ் சார். ஓகே. எப்போ கடைசியாக பழனி போயிட்டு வந்தீங்க? இப்போ தான் இந்த மொட்டையை அங்கே தானே மார்ச் 9. ஆமால இப்போ மூக்குத்தி அம்மன் இது முடிச்ச உடனேயே மார்ச் 9 ஒரு வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? முடிச்சிட்டு ஒரு வந்துட்டீங்களா? வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு அதுக்காக. 18 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் மூக்குத்தி அம்மன். ஆமா, நிறைய வெளியில சில கான்ட்ரவர்சிலாம் போச்சு. நீங்க ஒரு இயக்குனரா வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க மூக்குத்தி அம்மன் 2 பொறுத்த வரைக்கும் நேயர்களுக்கு? உங்களுடைய ஷூட்டிங் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க சார்? அடுத்த ஷெட்யூல் மே 25 வாக்கில் ஆரம்பிச்சா ஒரே ஷெட்யூல் போய் முடிச்சிடும். ஏன்னா அதுக்கான பெரிய ஒரு ஃப்ளோர் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அவர் ஐஸ்ரீ சார் ப்ரொடியூசரும் பெருசாக ஃப்ளோர் கட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃப்ளோர் ஒர்க் முடிச்சோன்னா ஷூட்டிங் பிளான் பண்ணுவோம். பொள்ளாச்சிக்கே உங்களை தான் அம்பாஸ்டரா போடலான்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பொள்ளாச்சியில தான் அடுத்த இது வச்சு மார்ச் ஷெட்யூல் நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கு. ஓகே சார், சூப்பர். ஸோ கேங்கர்ஸ் இந்த திரை பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி மக்கள் 24 வந்து அதை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? கேங்கர்ஸ் வந்து நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ண படம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமராக என்டர்டெயின்மெண்ட்டோட நல்ல ஆக்ஷனோட ஒரு எமோஷன் கண்டென்ட்டோட நல்ல ஸ்கிரிப்டோட எடுத்திருக்கோம். ஸோ ஏப்ரல்ங்கிறது வந்து ஒரு ஹாலிடே சீசன். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஹாலிடே சீசன். அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்டிகை காலம்.
எல்லா ஊர் மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எல்லா திருவிழாவும் நடந்துட்டு இருக்கிற பீரியடு. அந்த திருவிழா கொண்டாடுறதோட ஒரு திருவிழாவாக கேங்கஸ் படமும் இருக்கும். குடும்பத்தோட எல்லாம் ஃபேமிலியோட வந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகக்கூடிய படமாக கேங்கஸ் இருக்கும். அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். மக்கள் படத்தை பார்த்து ரசிப்பாங்கிற நம்பிக்கையோட. நன்றி. நீங்க சொல்லுங்க மேம், நீங்க எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? I think that everybody is going to have a really fantastic time, like Sir said, this summer. I think this is going to be the first wholesome, commercial, fun-filled entertainer this year so far in Tamil films. And I think you're in for a fun ride. It's going to be about 2 hours and 15 or 20 minutes of pure entertainment. And you will not be disappointed. You will definitely have a good time. So please watch it in theatres on the 24th of April. ஆக்சுவலி உங்களுடைய ஆங்கில உச்சரிப்பு செம்மையா இருக்கு. ஒரு சங்கர் உட்காந்து பேசுற மாதிரியே இருக்கு. வெரி நைஸ். ரெண்டு பேருக்கும் பெரு வாழ்த்துக்கள். இன்னும் Thank you. வந்து கண்டிப்பா அரண்மனை 4 பெரும் வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் வந்து மதகதர் ராஜா, கண்டிப்பா கேங்கர்ஸும் வந்து அது பெரும் வெற்றியை வந்து அந்த சிவப்பு கம்பளம் வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் மீட்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா மற்றும் ஃபிலிம் பிட் சார்பாக பெரும் வாழ்த்துக்கள். Thank you. Yeah.